கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆல்ரெடி இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 14வது கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் நான் பார்க்கல படிக்கலன்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை போய் நீங்கள் வந்து பாருங்கள். சில பேர் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டோட்டலாக மொத்தமாக வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2 என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேவா? தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த 50 பார்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸாக வந்துடும். ஸோ இல்லை எனக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட்டடாக வேணும் அப்படின்னா வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து 14th கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறவினை வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிறவினை வாக்கியம், நம்ம பிறவினை வாக்கியம் இதெல்லாம் நிறைய கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஒரு 13 தடவை நானும் மறுபடியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 13 கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு இல்லையா? பிறவினை வாக்கியம் அப்படின்னா என்ன வரணும்? வித்தான் பித்தான், ஸோ இந்த மாதிரி முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா? ஸோ ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்க. செய்தார்கள், செய்கிறார்கள், செய்தனர், செய்வித்தனர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். வித்தனர் பித்தனர்னு வந்தாலே பிறவினை வாக்கியம் அது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டாங்க. இது என்ன வாக்கியம் அப்படின்றதான் கொஸ்டின். ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. ஸோ ஆல் அப்படின்னு வந்திருக்கு. இன்னொன்று என்ன வந்திருக்கு நமக்கு? பட்டது பெற்றது இப்படி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொன்னோம்? செயப்பாட்டு வினை. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ராவண காவியம் புலவர் குழந்தை ஆள் வரணும். பட்டது பெற்றது வந்தாலே செயப்பாட்டு வினை தொடர். ரைட்டா? ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ படிக்காதவங்க சீக்கிரம் படிக்க ஆரம்பிங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், இதுவும் அதே மாதிரி தான். இதுல என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல தன்வினை வாக்கியம் எது? ஆப்ஷன்ல பாருங்க. இதுல தன்வினை வாக்கியம் எது? கற்பித்தார், பித்தார் பித்தார் வித்தார்னு வந்துச்சுன்னா செய்வினை, சாரி அது என்ன சொல்லிடணும்? பிறவினை அப்படின்றது சொல்லிடணும் இல்லையா? ஸோ இதுல தன்வினை வாக்கியம் எது? குமரன் கம்ப ராமாயணம் கற்றார், அவர் செஞ்சது மாதிரி இருக்கணும். நான் வந்து படித்தேன் அப்படின்றதான் தன்வினை, நான் செஞ்சதுன்னு தான் சொல்லியிருக்கணும். கரெக்டா? குமரன் கம்ப ராமாயணம் கற்றார், அதான் வந்து தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. விடைக்கேற்ற வினா, அதாவது ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று. நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று. ஸோ இதில் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நடவாமை என்றால் என்ன, அதுக்கான ஆன்சரா இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எல்லா ஆப்ஷனையும் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். எல்லாமே தப்பு தான். எது கரெக்டான ஆன்சர்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மற்ற மூணும் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணி தான் நம்ம இதை எழுதணும். ரைட்டா? ஏன்னா ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு சேஞ்சு தான் வச்சுருப்பாங்க, அதில் நம்மளை கவுத்தி விட்டுரும். ஆப்ஷன் பி பாருங்க, தொழில் பெயருக்கு சான்று கூறுக. இது கரெக்டு தான், பட் ஆனால் எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்றுன்னு சொல்லலை, தொழில் பெயர்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி, சான்று என்றால் என்ன, சான்றுன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல இங்கே. அப்போ ஸோ ஆப்ஷன் சியும் தப்பு. எதிர்மறை தொழில் பெயர் சான்று தருக. எதிர்மறை தொழில் பெயருக்கு சான்று நடவாமை. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நடத்தல் அப்படின்றது தொழில் பெயர், நடவாமை அப்படின்றது எதிர்மறை தொழில் பெயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக சொல்லியிருக்காங்க. அன்பு செலுத்துதலே மனிதநேயம் எல்லா உயிர்களிடத்தும். இதை வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டான சென்டென்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். மனிதநேயம் அன்பு செலுத்துதலே உயிர்களிடத்திலும் எல்லா. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் பி, எல்லா உயிர்களிடத்தும் மனிதநேயம் செலுத்துதலே அன்பு. இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம். ஆப்ஷன் சி கரெக்டு தான். ஆப்ஷன் டியும் தப்பு தான்றதை ஃபைனல் பண்ணிக்குவோம். அன்பு எல்லா உயிர்களிடத்தும் மனிதநேயம் செலுத்துதலே. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் சி தான் இப்போ என்ன அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு சொல்லியிருக்காங்க.
பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஷ். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஷ். ஸோ விரைவாக இன்னும். ஸோ இதுக்கு ஆப்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, வந்து விட்டான். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விடை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது இல்லையா விடை? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதிர் மறுத்து கூறல். மறுத்து சொல்லணும் அப்படின்னா என்ன விடை சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி? மறை விடை. ரைட்டா? உடன்பட்டு சொல்றது. உடன்பட்டு அப்படின்னா நீ செய்வியா? செய்கிறேன் அப்படின்னா உடன்பட்டு சொல்றது என்னது? நேர்விடை. ஓகேவா? நேர்ந்ததை கூறல். நேர்ந்ததுன்னா என்னது? ஆல்ரெடி நடந்ததை சொல்றது. ஆல்ரெடி நடந்ததை சொன்னோம்னா உற்றது உரைத்தல் விடை. இனிமே நடக்க போறத சொன்னோம்னா உருவது கூறல் விடை. ஓகேவா? இனமானதை கூறல். இனமானதுன்னா என்னது? உனக்கு ஆட தெரியுமா அப்படின்றதுக்கு அதுக்கு ஆட தெரியும் அப்படின்னு நம்ம அதுக்கான ஆன்சரை சொல்லாம அதுக்கு இனமான இன்னொன்று, எனக்கு பாட தெரியும். ஆட தெரியுமான்னு கேட்டா பாட தெரியும். அதுக்கு இனமான இன்னொன்று ஆன்சரா சொல்றது என்னது? இனமொழி விடை. ஸோ இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4th. ஸோ 4லேயுமே அதான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒனுக்கு 3rd. 2 இதில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது எது வரலாம்? இந்த ஊ வரிசை வரலாம், இது வரலாம், இல்லைனா இது வரலாம். உரிமை, உடுக்கை. அப்போது இந்த ரெண்டுமே ஊ தான். அப்போ உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரணும். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்போ இதுவும் தப்பு. கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் அடுத்த லெட்டரை பார்க்கணும். இது ரா வரிசை, இது டா வரிசை. ரா வரிசையா டா வரிசை எது ஃபஸ்ட்டு வரும்? டா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். உடுக்கை, உரிமை, கணப்பறை, தவில், படகம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரைத்தான் அப்படின்னு ஒரு வினை முற்று கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா? இதனுடைய வேர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் டி, உரை. ஆப்ஷன் டி, உரை. இதான் இதனுடைய வேர்ச்சொல். ரைட்டா? உரைத்தாள் அப்படின்னா அது என்னது? வினை முற்று. உரைத்து ஊ சவுண்ட் வந்து என்ன சொன்னோம்? வினை அச்சம். ஓகேவா? உரைத்த அப்படின்னா பெயரச்சம். ஓகேவா? அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, வேர்ச்சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்தது மாதிரி என்ன பண்ணலாம்? உரைத்த பெயர் சொல்லை இதிலிருந்து எழுது, இதனுடைய வினை எச்சத்தை எழுது அப்படின்னு கேட்கலாம். வினை சொல்லை எழுது, வினை எச்சத்தை எழுது, பெயரச்சத்தை எழுது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? உரைன்னு கொடுத்துருவாங்க. இந்த வேர் சொல்லுக்கான பேரச்சத்தை எழுதுக. இந்த உரைன்ற இந்த சொல்லுக்கான வேர் சொல்லுக்கான வினையச்சத்தை எழுதுக. அதனுடைய வினை முற்றை எழுதுக. அப்படிலாம் கேட்பாங்க. அதனால மற்ற ஆப்ஷனையும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை தேர்வு செய்க. என்ன சொல்லியிருக்காங்க? சென்றனர். சென்றனர் அப்படின்னு வரும்போது இது வினை முற்று. இதனுடைய வேர் சொல் என்ன? செல். ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். ஆப்ஷன் டி. செல்க அப்படின்னா என்னது? அது வியங்கோல் வினைமுற்று. செல்க க வந்துச்சுன்னா என்ன சொன்னோம்? வியங்கோல் வினைமுற்று. சென்ற ஆ சவுண்டு வந்திருக்கு. ஆ சவுண்டு வந்துச்சுன்னா என்னது? பெயரச்சம். இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல்ல சேர்த்து பார்க்கணும். அது பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சா பெயரச்சம். ரைட்டா? அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். சென்று ஊ வந்தால் வினையச்சம். இதுக்கு அடுத்து வந்து என்ன வரணும்? ஒரு வினைச்சொல் வச்சு முடியணும். அதான் வினையச்சம். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏய் என்பது என்னோடு டேஷ் 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 என்னும் பொருளை உடையது. ஏய் அப்படின்றதுக்கு என்ன பொருள் உண்டு? பொருந்து, சேர், கூடு. ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஏய் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மீனிங் சொல்கிறாங்க, என்னென்ன பொருள் வந்து சொல்கிறாங்கன்னா, பொருந்து, சேர், கூடு, இந்த மாதிரி பொருட்கள் தரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கடற்கலன்கள் எவை என கண்டறிக. கடற்கலன்கள் எது? இதில் ஆப்ஷனில் பாருங்க. கடற்கலன்கள் எவை? ஆப்ஷன் ஏ கட்டுமரம், படகு. ஆப்ஷன் பி நாவாய், வங்கம், தோணி.
இதுதான் என்ன சொல்லுவாங்க? கடற்கலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நாவாய், வங்கம், தோணி. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க? கடற்கலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏல பார்ப்போம். மயில் ஓர் அழகான பறவை. ஸோ இது எல்லாமே என்னது? கரெக்டு தான். அப்போது மற்ற ஆப்ஷன் தப்பு தானான்னு பார்ப்போம். மயில், மயிலுக்கு இந்த இல் தான் வரணும். அழகான. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பி ஆப்ஷன் தப்பு. அடுத்தது மயில் ஓர் அழ வரணும். ஸோ இது வந்து என்னது? தப்பு. நெக்ஸ்ட்டு மயில் ஒரு அழகான. ஸோ இது தப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஓர். இந்த ரெண்டில் எது கரெக்டு? ஒரு உயிரெழுத்தை தொடங்குற சொற்கள் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு அடுத்து ஒரு உயிரெழுத்தில் தொடங்குற சொல் வந்துச்சுன்னா நமக்கு முன்னாடி என்ன போடணும்? ஓர் போடணும். ஓகேவா? இது ஒரு உயிர்மெய் எழுத்து இங்கே தொடங்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு போடணும். ஓர் பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் டவுட்ஸ் இருக்கவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா என்னது? பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. பேட்ரியாட்டிசம்னா என்னது? நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஆர்ட் கேலரி அப்படின்னா என்னது? ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா என்னது? மெய் உணர்வு. ஓகேவா? ஸோ இதில் ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு ஒனுக்கு செகண்ட் ஒன். அப்போ ரெண்டு இதில் இருக்குது, ஏ அண்ட் பியில். செகண்ட் ஒனுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான் பண்ணது ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஒருமை பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மை பிழை நீக்குக. மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன. ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒருமை பன்மை பார்த்து எழுதணும். என்ன வரும் இதில்? மழையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது. ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழை இல்லாததை சொல்லியிருக்காங்க. சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். ஸோ சேவல் என்ன செய்யும்? ஆன்சர் என்னதோடது? சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்தம், சந்தி பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இதனுடைய சந்தி பிழையை நீக்கி நம்ம எழுதணும். ஸோ ஆப்ஷனை பார்ப்போம். சிக்கனமாக பயன்படுத்துவேன். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ மற்ற ஆப்ஷன் தப்பு தான் அப்படின்றத பார்க்கலாம். சிக்கனம் ஆக. ஸோ இப்படி நம்ம போட மாட்டோம். சிக்கனமாக சேர்த்து தான் எழுதுவோம். பயன் இங்கே இப்போ வராது. ஸோ இந்த பி ஆப்ஷன் தப்பு. சி பார்ப்போம். சிக்கனம் மாக. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யாது? இந்த என்ன வராது? இந்த மெய்யெழுத்து வராது. பயன்படுத்துவேன். ஸோ இந்த இது வந்து தப்பு. சிக்கனம். ஸோ இது வராது. பயன் இது வராது. ஸோ இது தப்பு. ஆப்ஷன் அப்போ ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பொருந்தாத இணையை கண்டறிக. என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பொழுது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ரைட்டா? ஸோ இதில் குறிஞ்சி யாமம். குறிஞ்சி யாமம் தானா? குறிஞ்சி யாமம் கரெக்டு தான். சிறு பொழுதுகள் கொடுத்துருக்காங்க. முல்லை, முல்லைக்கு மாலை தான் காலம். ரைட்டா? மருதம், மருதம் வைகரை. இதுவும் கரெக்டு தான். பாலை, பாலைக்கு என்ன வரும்? பாலைக்கு நண்பகல். பாலைக்கு என்ன வரும்? நண்பகல். ரைட்டா? அதுதான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஏற்பாடுங்கிறது எதுக்கு வரும்? ஏற்பாடு. ஏற்பாடு நெய்தல். ஏற்பாடுன்றது நெய்தலுக்கு தான் வரும். ஓகேவா? படிச்சுக்கோங்க. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை, நெய்தல் ஏற்பாடு, பாலை நண்பகல். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்.
கலர் நிலம் அதனுடைய ஆப்போசிட் வேர்ட் என்ன? கலர் நிலம். ஸோ கலர் நிலம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். ஸோ ஆன்சர் பாருங்க. கலர் நிலம் அப்படின்னா என்ன மீனிங்? கலர் நிலம்னா பயன்படாத, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு நிலம் அதானே. ஸோ திருந்தாத திருந்தாத நிலம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஆப்போசிட் வேர்ட் திருந்திய நிலம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இடம் ப்ளஸ் எங்கும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுது. இந்த கொஷின் நிறைய தடவை கேட்குறாங்க. இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி இருக்க புக் பேக் கொஸ்டின். இடம் ப்ளஸ் எங்கும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்? இடம் எங்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சேர்த்து எழுதுக. காடு ப்ளஸ் ஆறு. ஸோ சேர்த்து எழுதுனா என்ன வரும்? ஆப்ஷன் ஏ காட்டாறு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது. ஸோ இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமைந்துள்ளது அமைந்தது இதில் தான் வந்து மாறப்போகுது. ஸோ இதில் எது கரெக்டானது? அமைந்துள்ளது, அமைந்தது, அமைந்திருந்தது, அமைந்துள்ளன. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. ஸோ ஆப்ஷன் டி தான் என்ன வரும்? கரெக்ட் ஆன்சராக வரும். ஓகேவா? அந்த ஒருமை பன்மை ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கோம். தெரியாதவங்க போய் பாருங்க. ஓகேவா? ஸோ மாட வீதிகள் அப்படின்னு வரும்போது பன்மை, பன்மை வரும்போது என்ன வரணும்? அமைந்துள்ளன. ஓகேவா? மாட வீதி வீதின்னு வந்துருந்துச்சுன்னா அமைந்துள்ளதுன்னு வரும். வீதிகள் அப்படின்னா அமைந்துள்ளன. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஒருமை பன்மை பிழை நீக்குக. என்ன கொடுத்துருக்காங்க? ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஸோ ஒருமை பன்மை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? லக்ஷ்மி அப்படின்றது காமனாக ஒரே தான். கூப்பிடுகிறார்கள். கூப்பிடுகிறார்களா? ஸோ இது வந்து பன்மையில் இருக்குது. ரைட்டா? லக்ஷ்மின்றது ஒருமை. அப்போ இது தப்பு. கூப்பிடுகிறது அக்ரிநிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. கூப்பிடுவார் இது பலர்பாலை குறிக்கலை, ஒரு பெண் பாலை குறிக்குது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. லக்ஷ்மி கூப்பிடுவாள். ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் தப்பான இணை என்னது அப்படின்னு. மாடு அக்ரிணை ஒருமை. கரெக்டா? ஸோ மாடு வந்து அக்ரிணை தான், ஒன்றே ஒன்று தான் குறிக்குது, அது ஒருமை தான். இது கரெக்டு தான். அரசி, அரசின்றது ஒரு பர்சன், ஒரு ஆறறிவுடைய ஒரு பொண்ணை சொல்லுது. அப்போ அது உயர்திணை, அது கரெக்டு தான். ஒருமை தான், ஒரே ஒரு பொண்ணை தான் சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். மக்கள், மக்கள் அப்படின்றது ஒரு பலர்பால் இல்லையா? ஸோ அக்ரிணைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள்னு வரும்போது ஆறறிவுடைய ஒரு பர்சன். ஸோ அவங்கள நம்ம உயர்திணையில் சொல்லணும். அப்போ இது வந்து என்னது? தப்பு. பன்மை கரெக்டு தான். அக்ரிணைன்றது தப்பு. அரசன் அப்படின்றது உயர்திணை தான், ஒருமை தான். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் அப்போது சி தான் என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சரியான எண்ணடையை தெரிவு செய்க. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 + ஐஎம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு ஐஎம்னு வரப்போகுது. ஸோ அதோட கரெக்டான இது என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ ஒரு ஐஎம், ஓர் ஐஎம், ஐஎம் 1 ஐஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டு? நம்ம வந்து ஓர் ஐஎம் இல்லை ஒரு ஐஎம், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஸோ இது ரெண்டுமே தப்பு. ரைட்டா? ஸோ இப்போ ஒரு ஓர். ஒரு ஓர். ஸோ எது வரும்? ஓர் ஐஎம். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து உயிரெழுத்துக்களில் தொடங்குது அப்படின்னா நமக்கு இங்கே ஓர் தான் போடணும். இங்கே உயிர்மை எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடர் எது? ஆப்ஷன் ஏ அடைத்து வைக்க அன்பு தாழ்பால் இல்லை. தப்பு. ஆப்ஷன் பி அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. சரி, ஓகே, இது கொஞ்சம் ஏதோ பொருந்துற மாதிரி இருக்குது. அடுத்ததை பார்ப்போம். அன்பை அடைத்து வைக்க இல்லை தாழ்பால், இது தப்பு. அடைத்து வைக்க தாழ்பால் அன்பு இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க. இளவேநீர் காலத்துக்குரிய தமிழ் மாதம் எது?
ஆப்ஷன் டி சித்திர வைகாசி, ரைட்டா? ஸோ இதில் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை, ஸோ இதெல்லாம் எதுக்கு வரும்? ஆவணி புரட்டாசி, ஆவணி புரட்டாசி. ஸோ இது வந்து என்னது? கார்காலம். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. கார்காலம். ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். ஐப்பசி கார்த்திகை என்னது? குளிர்காலம். மார்கழி தை முன்பனிக்காலம். மார்கழி தை என்னது? முன்பனிக்காலம். மாசி பங்குனி வந்து பின்பனிக்காலம். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததுல நம்ம கேட்கலாம். மாசி பங்குனி வந்து பின்பனிக்காலம். ஓகேவா, சித்திர வைகாசி இளவேநீர் காலம். ஆனி ஆடி வந்து முதுவேநீர் காலம். ஓகேவா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை நம்ம தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். கடமையை செய் அப்படின்றது என்னது? ஒரு கட்டளை தொடர். அப்போ இது கிடையாது செய்தி தொடர். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? ஸோ இது ஒரு வினா தொடர். ஸோ இதுவும் கிடையாது. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஸோ இது மேபி செய்தி தொடர் போல தான் இருக்கு. ஆப்ஷன் டியை பார்ப்போம். பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே. ஸோ இதை இப்போ இதில் ஒரு உணர்ச்சி தொடரில் வந்துடும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? செய்தி தொடர். அது என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோமுடைய கலைச்சொல் என்ன? ஸ்ட்ரோம்னா என்னது? புயல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் டி தான் என்னது? ஆன்சர். சூறாவளி அப்படின்னா? சூறாவளினா என்னது? டோர்னடோ. படித்தோம் இல்லையா? ஓகேவா, ஸோ சுழல் காற்று அப்படின்னா விரில் விண்டு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. விரில் விண்டு. சுழல் காற்றுனா விரில் விண்டு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மிசில் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் அறிக. மிசில்னா என்ன? இங்கிலீஷ் வேர்டுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? மிசில்னா என்னது? ஆப்ஷன் பி ஏவுகணை, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று சரியா தவறா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது. செகண்ட் ஒன், இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. தேர்ட் ஒன், மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதில் எது கரெக்டு? தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது. ரைட்டு தான். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. ஸோ இதுவும் கரெக்டு தான். மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படுது, இது தப்பு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி தான் என்னது? கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குரல் நெடில் மாற்றத்தில் தப்பான இணை என்ன? குரல் நெடில் மாற்றத்தில் தப்பானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உயிரெழுத்துக்கள். முதல் 3, 10 பார்வை, 8 ஏணி. ஸோ இதில் வந்து எது தப்பு? ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள். ஸோ இதுதான் என்னது? தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டு தான் குரல் நெடில் மாற்றத்தில். ரைட்டா? அடுத்தது, இரு பொருள் தருக. வழி, நதி. ஸோ இன்னும் இரு பொருள் தரும் சொல் என்ன? இந்த 2 பொருளுக்கும் மீனிங் என்னது? ஆப்ஷன் பி ஆறு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம். ஆப்ஷன் சி தரணி, பார். ரெண்டுமே உலகம் அப்படின்னு தான் மீனிங். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பேசுதல். இதுக்கான இரு பொருள் என்ன? பேசுதல். ஆப்ஷன் ஏ உரைத்தல், விளம்புதல். ஓகேவா, ஆப்ஷன் ஏ உரைத்தல், விளம்புதல். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான சொல் எது? நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். ஸோ சொல்லியாச்சு. இதுக்கு என்ன வேர்டு போட்டால் இன்னும் என்ன வேர்டு போடலாம் அப்படின்றதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன வேர்டு போட்டால் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும்? நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் என்ன பண்ணியிருக்காங்க? செஞ்சுருக்காங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். யாது என்ற வினா சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க. யாதுங்கிறது எதுக்கு வந்து ஆப்டா பொருந்தும்? ஆப்ஷன் ஏ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஷ். திருக்குறளை இயற்றியவர் யாதுன்னு சொல்லுவோமா? சொல்ல முடியாது, தப்பு. கம்பர் இயற்றிய நூல்கள் யாதுன்னு சொல்ல மாட்டோம், தப்பு.
யாது சொற்களை பேச வேண்டும், இதுவும் தப்பு. அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. அண்ணா நூலகம் டேஷ் உள்ளது. அண்ணா நூலகம் டேஷ் உள்ளது. ஆன்சர் என்ன? அண்ணா நூலகம் எங்குள்ளது? ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இதுக்கான கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். ஸோ உருவாக்குனவர் யாரு? வ.உ.சி. தான். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு. மற்ற ஆப்ஷனாக பார்ப்போம். சுதேசி நாவாய் சங்கம் என்றால் என்ன? ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கல. ஸோ அப்போ இது தப்பு. கப்பல் நிறுவனம் எங்கே இருக்குது? அது தப்பு. சுதேசினா என்ன? தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கொஞ்சம் பொருந்துற மாதிரி இருக்குது. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? இதே நம்ம பர்ஃபெக்டாக வந்து சுதேசி நாவாய் சங்கத்தை பதிவு செய்தவர் யார் அப்படின்னு போட்டிருக்கலாம். பட் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் சொல்லு. நான் வந்தேன் அப்படின்றத எதிர்காலத்தில் சொல்லணும். நான் வந்தேன் அப்படின்றது இறந்த காலம். நான் வருவேன் அப்படின்னா என்னது? எதிர்காலம். ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது? பதனம் அப்படின்றதனுடைய வட்டார வழக்கு சொல் எது? கவனமாக. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கவனமாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது? கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது? சேக்கிலார் எழுதிய நூல் எது? ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும். ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு. அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் தான். நல்லவன் வாழ்வான். ஸோ இந்த இடத்துல இப்படி வரும். தீயவன் தாழ்வான். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் இப்போ என்னது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறியிட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்ப்போம். அடே எப்பா. ஸோ அப்போ 2 இடத்துல வியப்புக்குறி வரணும். ஸோ இந்த ரெண்டும் அப்போ தப்பு. ஆப்ஷன் பியும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. எவ்வளோ பெரிய ஏரி. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யணும்? வியப்புக்குறி தான் வரணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது எது? உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு என்ன குறி யூஸ் பண்ணுவோம்? வியப்புக்குறி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். சோநாடு என்பதன் மறு பெயர் என்னது? சோநாடு. சோழநாடு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா என்னது? ஆப்ஷன் ஏ செவ்விலக்கியம். செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம்னா என்னது? மாடர்ன் லிட்ரேச்சர். இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எத்தனை தடவை இந்த கொஸ்டின் வந்துருச்சுன்னு. மாடர்ன் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னா ஃபோக் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம்னா ரெஜினல் லிட்ரேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு. என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற வினாவிற்கு வராம இருப்பனா அப்படி சொல்றது என்ன? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து என்ன பண்ணுறோம் நம்ம? ஒரு கொஸ்டினாவே ஆன்சர் சொல்கிறது என்னது? வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஊருக்கு வரியா? வாரேன்னு சொன்னால் நேர் விடை. ஓகேவா? வரலை அப்படின்னு சொன்னால் மறை விடை. உருவது குரல் விடைனா ஆல்ரெடி நடந்த ஒரு இதை சொல்கிறது. விளையாடலையா? எனக்கு ஆள் வலிக்குது. ஸோ ஆல்ரெடி நடந்ததை சொல்கிறது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். டெபிட் கார்டு அதனுடைய தமிழ் சொல் என்ன? டெபிட் கார்டுனா என்னது?
பற்று அட்டை ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, ரைட்டா? நெக்ஸ்ட் டெலிகேட் அப்படின்னா என்னது? பேராளர், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. எதுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ ஃபைல், கோப்புகள். ஸோ தான் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து 50 கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 14th கொஷின் பேப்பரில் 50 கொஷின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் 50 கொஷின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இது வந்து கண்டிப்பாக இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா, இது மட்டும் படித்தா போதாது. கண்டிப்பாக வந்து புக்கும் படிக்கணும். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர்ஸ் தான். ஸோ எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு இது போதுமானா தாராளமாக போதும். ஓகேவா? ஏன்னா வந்து இந்த பேட்டர்னில் தான் கேட்பாங்க. ஸோ இதே கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னும் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் நம்ம போட்டுட்ருக்கோம், ரைட்டா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பார்ட். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 85 கொஸ்டின் வந்து நமக்கு தமிழில் இலக்கணத்தில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதில் தான் நம்மளும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ எது எது அதிகமாக கேட்க போகிறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஆல்ரெடி கமெண்டில் கேட்டதுனால நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கொஷின் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கொஷின் பேப்பர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இலக்கணம் போடுறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து புக் பேக் கொஸ்டின். ஸோ இந்த மூணும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க. பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் ரீகால் பண்ணலாம், லைட்டாக வந்து ரீட் பண்ணி விட்டுட்டு போகலாம். பட் ஆனால் இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 85 கொஷின் இதில் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு 50 கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.